இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன். குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு 3 வெங்காயம், 4 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நாங்கள் வந்து 5 பேர் இருக்கோம். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்கிறேன். எடுத்து வச்சு போட்டுட்டு கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு, கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா நம்ம விசில் வர்றதுக்குள்ளே கடாய் அடுப்பில் வச்சுட்டு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு தனியா போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வறுத்துட்டு நம்ம வறுத்து முடித்து இறக்குறப்ப சீரகம் 2 போட்டு 2 வாட்டி வறுத்துட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா சீரகம் முன்னாடியே போட்டால் கருகி போயிடும். அதனால் நம்ம கடைசியில் இறக்குறப்ப போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த உடச்சக்கல்லையும் ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். உடச்சக்கல்லையும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம விசில் வந்துடுச்சு. அதை எடுத்து திறந்து பார்த்துட்டோம்னா எல்லாம் நல்லா மசிய வந்துட்டுருக்கும். அதை எடுத்து தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அப்படியே வடிகட்டி ஊற்றிட்டு அதை நல்லா மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியும் அதில் ஊற்றிட்டு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, 4-5 சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிறப்போ நம்ம உடச்சக்கல்ல மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, மாவு, அந்த மாவை இதில் ஊற்றலாம் கொதிக்கிறப்போ. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க நீங்களே. நல்லா கொதிச்ச உடனே நம்ம அந்த தனியா, காஞ்ச மிளகா, சீரகம் பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, அதுதான் இதில் டேஸ்ட்டுக்கே. லாஸ்ட்டாக போட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான். போட்டு ஒரு சைடு நம்ம வீட்டில் இட்லியும் வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில்